நான் ஒரு மார்க்சிய பெரியாருக்கு நாத்திகன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று அரபு மொழியிலே உங்கள் பெயர் இருக்கிறது. உங்களுடைய அடையாளங்கள் அனைத்தும் அரபு மொழியில் இருக்கிறது. என்னுடைய நீங்கள் முதலில் தமிழர்கள், நான் பார்க்கிறேன், நீங்கள் முதலில் தமிழர்கள், அடுத்ததுதான் இஸ்லாமியர்கள். ஏன் உங்களுடைய பெயரை தமிழில் வைத்துக் கொள்ளக்கூடாது? அந்த உங்கள் அமைப்பின் பெயரை தமிழில் வைத்துக் கொள்ளக்கூடாது? தமிழ் அடையாளங்கள் நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்ற முடியாது. இது ஒரு முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னன்னு சொன்னாங்க, அதாவது பெண்களுக்கு பர்தா அப்படிங்கிற முறையை பற்றி நான் கேள்வி எழுப்பேன். அதாவது அரபு நாடுகளில் வந்து மணல் புயல் அடிக்கணும். அந்த மணல் புயல் அடிப்பதற்காக ஒரு பாதுகாப்பு கவசமாக பர்தா அணிவிடணும். அதற்கான வரலாற்று பின்னணி. ஆனால் இப்போது வந்து ஒரு இந்த படம், அதாவது குறும்படம் பார்த்து ஒரு பெண், ஒரு முஸ்லிம் பெண் குளிக்க செல்வார். அந்த குளிக்க சென்ற பிறகு குளித்து விட்டு வந்து தன்னை அலங்காரம் செய்து கொள்வார், மையிட்டுக் கொள்வார், பவுடர் பூசிப்பாங்க. ஒரு அரை மணி நேரம் அந்த அலங்காரம் செய்து கொள்வார், நகை அணிந்து கொள்வார், எல்லாமே பண்ணிப்பாங்க. கடைசியில் வந்து அந்த கருப்பங்கிய பர்தாவை போட்டு மேலே முடியும். அப்போ இவ்வளவு தூரம் தன்னை அழகு வைத்துக் கொண்டதும், தன்னை மற்றவர் மதிக்க வேண்டும் என்று ஒரு பெண் சராசரி பெண் ஆசைப்படுவதும் சமூக குற்றமா? நீங்கள் என்ன சொன்னாலும் முஸ்லிம் மதத்தில் இருக்கிற ஒரு பலவீனம், அது பெண்களுக்கு சமூகமே வழங்கவில்லை. பெண்களுக்கு சமூகமே வழங்கி புத்தகம் எழுதியவர்களை எல்லாம் கொலை செய்வதற்கு உங்கள் உங்கள் அமைப்பை சார்ந்த தீவிரவாதிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தங்களின் பதில். ஐயா, ரெண்டு முக்கியமான கேள்வியை ஐயா கேட்டிருக்கிறாங்க. ரெண்டுமே சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட கேள்வி தான். முதல்ல வந்து உங்களுடைய அடையாளங்களை ஏன் தமிழில் நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது? பெயர்கள்லாம் அமைப்பின் பெயர், தனி மனித பெயர், அது கூட நாங்கள் அரபியில் தான் வச்சுருக்கிறோம். ஐயா அமைப்பு பெயர் மட்டும் சொன்னாங்க. எங்களுடைய பெயர்களை எடுத்து பார்த்தா முஸ்லீம்களுடைய எல்லாருடைய பெயரும் பெரும்பாலும் அரபியில் தான் இருக்கும். சில பேர் உருது மொழியில் வச்சுருப்பாங்க, பெரும்பாலும் அரபி. அப்துல் காதர் அரபி தான், அப்துல் ரஹ்மான் அரபி தான், யூசுப், இந்த மாதிரி எத்தனையோ சொற்கள் எல்லாமே அரபியில் தான் வச்சுருக்குறோம். அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பெயர்களை மொழியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய பார்வையை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். மொழி என்பது இஸ்லாத்தின் பார்வையில் அது ஒரு மனிதன் தான் உணர்ந்த காரியத்தை பிறருக்கு உணர்த்துவதற்கு பயன்படுத்துகிற ஒரு கருவி. அதை தாண்டி இஸ்லாம் மொழிக்கு எந்த முக்கியத்துவத்தையும் கொடுக்கவே இல்லை. அரபி மொழி உயர்ந்தது என்பது கூட கிடையாது. இஸ்லாத்தில் உயர்ந்தது இல்லை என்று சொன்னால் எந்த மொழியும் உயர்ந்ததில்லை, அரபி மொழி மட்டும் உயர்ந்தது அந்த அர்த்தத்தில் சொல்லலை. உலகத்தில் இருக்கிற எந்த மொழியும் இன்னொரு மொழியை விட உயர்ந்தது கிடையாது. நபிகள் நாயகம் காலத்தில் அரபி மொழியின் மீது வெறி கொண்டவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு எப்படி எல்லா மொழியிலையும் மொழியை வைத்து பெருமை அடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ, மொழி தான், இந்த மொழி தான் உயர்ந்தது, இதுதான் முதல்ல தோன்றிய மொழி என்று சொல்லி பலரும் பலவிதமாக மொழியை வச்சே அரசியல் நடத்தக்கூடிய ஆட்கள்லாம் பார்க்குறோம்ல. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்லாம் எல்லா விதமான பட்டங்களையும் எல்லாரும் சூட்டிக் கொள்கிறார்கள். இதையெல்லாம் விட நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் அரபி மொழியின் மீது வெறி கொண்டவர்கள் அதிகம் இருந்தார்கள். எந்த அளவுக்கு வெறி என்று சொன்னால், அவர்கள் வந்து அரபி மொழி பேசக்கூடியவர்களை அரபிகள் என்று சொல்வார்கள். அரபி மொழி அல்லாத மற்ற மொழி பேசக்கூடியவர்களை அஜமிகள் என்று சொல்வார்கள். அஜமி, அஜமினா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு மொழியினே கிடையாது. ஆடு மாடு கத்துது பத்தியா, அந்த கத்துறதுக்கு தான் அஜமின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அரபி மொழி பேசுறவன் பார்வையில் மற்ற மொழிக்காரெல்லாம் பேசவே இல்லையா, ஆடு மாடு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கானா. அவன் எப்படிப்பட்ட வெறியனா இருந்திருப்பான்னு பாருங்க. இப்படிப்பட்ட மொழி வெறி பிடித்தவர்களுக்கு மத்தியில் அதே மொழியில் பிறந்த நபிகள் நாயகம் அவர்கள் மக்களை பார்த்து சொல்கிறார்கள், லா ஃபல்லலி அரபியின் அலா அஜமியின். எந்த ஒரு அரபி மொழி பேசுகிறவனுக்கும் அரபி அல்லாதவனை விட எந்த சிறப்பும் கிடையாது. அதே போல அரபி அல்லாத மொழி பேசுகிறவனுக்கும் அரபியனை விட எந்த சிறப்பும் கிடையாது. மொழியால் உயர்வு தாழ்வு கற்பிக்க கூடாது. மொழி என்பது தன் கருத்தை பிறருக்கு உணர்த்துவதற்கு பயன்படுத்துகிற ஒரு கருவி. அத்தோடு நிறுத்திக்க. இந்த புரிதல் இல்லாத காரணத்தினால தானே மொழியினால் ஏற்பட்டிருக்கிற பஞ்சாயத்து பூராவே. இப்ப கர்நாடகா தமிழ்நாடு பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து? முல்லை பெரியாறு தமிழ்நாடு பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து? எல்லாம் மொழி பஞ்சாயத்து தானே. நம்மளும் மலையாளி, அவங்களும் மலையாளி, எங்க எதுக்கு சண்டை? தமிழ்நாட்டுக்கு தண்ணி போறதா விடாத. அவன் கன்னடத்துக்கான அதே தான் சொல்றான். பால் தாக்கரே என்ன பண்ணினாரு?
மராத்திய மொழி பேசுறவனை தவிர எவனும் இருக்கக்கூடாது. மராத்தி எனக்குன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான மற்ற மொழி பேசக்கூடியவர்கள் அடித்து துரத்தினார். இரவோடு இரவாக புல்டோசர் கொண்டு வந்து ஏத்தினாரு. துண்ட காணும் துணிய காணும்னு ஆயிரக்கணக்கான தமிழர்கள் பாம்பை விட்டு ஓடி வந்தார்கள். அப்படி நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள், சிரமப்படுத்தப்பட்டார்கள். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மொழி வெறியில் அடிச்சுக்கிறான், உதைச்சுக்கிறான். என்ன என்ன அடிக்கிறதுக்கு என்ன இருக்குது, மொழியில என்ன இருக்குது? நான் புரிஞ்சுக்கிட்டது ஒரு புரிய வைக்க போறேன். அதுக்கு ரெண்டு பேருக்கும் புரிஞ்ச ஒரு பாஷை தேவை. அவ்வளவுதான் இஸ்லாத்தின் பார்வை. எனவே இஸ்லாம் மொழியை பொறுத்த வரைக்கும் அரபி மொழியை சிறந்தது என்று சொல்லவில்லை. முதல் அம்சம். அப்ப எதுக்கு அரபியில தான் வச்சிருக்கிறீங்க? எல்லாரும் தமிழ்ல வச்சிருக்கிறோம்ல, நீங்க எதுக்கு அரபியில பெயர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, இப்ப பெயர்களை பொறுத்தவரை பெயர்களுக்கு மொழியை தாண்டி இன்னொரு முக்கியமான வேறுபாடு தமிழ்நாட்டில் இருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இருக்கிறது. என்ன வேறுபாடு அப்படின்னா சாதிய வேறுபாடு. இப்ப தமிழ் மொழியில இந்து மக்கள்லாம் பேர் வைக்கிறீங்கல்ல, அது மாதிரி நாங்களும் தமிழ் மொழியில பேர் வச்சா ஒருத்தர் தெரியாதவர் என்ன சந்திக்கிறார், பேர் என்னன்னு கேட்கிறார். பேரை நான் சொல்றேன், சுப்பிரமணியன், முருகன், கந்தசாமி, ஏதோ ஒரு பேரை சொல்றேன். தமிழ் மொழியில் நீங்க வைக்கக்கூடிய ஒரு பேரை நான் வச்சு சொல்றேன்னு வச்சுக்குவோம். அடுத்து என்ன கேள்வி வரும்? என்ன ஆள்க, என்ன சாதி கேள்வி வருமா இல்லையா? அதுவே நான் அப்துல் காதர்னு சொன்னா என்ன சாதின்னு கேட்பாரா? நான் அப்துல் ரஹ்மான் சொன்னா என்ன சாதின்னு கேட்பாரா? நான் அப்துல் ரசாக் அப்படின்னு சொன்னா என்ன சாதின்னு கேட்பாரா? கேட்க மாட்டாரு. இப்ப இஸ்லாத்துல ஏற்றத்தாழ்வு கிடையாதுல்ல, தீண்டாமை கிடையாதுங்க. எதனால கிடையாது தெரியுமா? பேரு முக்கிய காரணம். பேரை வச்சிருந்தா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் சாகிற வரைக்கும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். என் பிள்ளைக்கும் தெரிஞ்சு போயிடும். இன்னைக்கு எங்க அப்பா அம்மாட்ட என்ன சாதின்னு எனக்கு தெரியலையே. ஏன் தெரியாம போச்சு? எங்க அப்பா எங்க தாத்தா அவர் வாழ்ற காலத்துல அவர் சாதியை மறந்துட்டார். அவர் பிள்ளை என் தகப்பனாருக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது. அவர் பேர பிள்ளை எனக்கு அதை பத்தி அடிச்சு விட இல்லாம போயிடுச்சு. சாதிய வேறுபாடே இல்லாம முஸ்லிம் சமுதாயத்தில் ஒருத்தர் இன்னொருத்தோட ரெண்டரை கலந்து இருக்கிறோம்னா அதுக்கு நாங்க சம்பந்தம் இல்லாத மொழியை தேர்ந்தெடுத்து தான் காரணம். அது இந்தியாவுக்கு மட்டும்தான். உலகத்தில் இருக்க எல்லா முஸ்லீமும் அப்படி செய்ய மாட்டாங்க. இந்தியாவில் தான் இந்த பெயரை வச்சு சாதி பிரச்சனை இருக்கிறதுனால இந்தியாவில் அதை ஃபாலோ பண்றோம்ல. இதே இந்தோனேஷியா போங்க, இந்தோனேஷியா முஸ்லீமிட பேரு கேளுங்க, என்ன பேர் சொல்லுவாருங்கிறிய? சுகர்னோ, சுகர்தோ, டத்தோம்பர். அதெல்லாம் அரபி கிடையாது. என்ன மொழி? இந்தோனேஷிய மொழி. ஏன் இந்தோனேஷிய மொழியை வச்சுக்கிட்டாரு? அங்க மொழியை வைத்து பெயரை வைத்து சாதி வித்தியாசம் கற்பிக்கக்கூடிய பழக்கம் அந்த சமூகத்தில் இல்லை. அப்ப அங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டிலையும் மொழியால சாதியை கணக்கிட மாட்டாங்க, என்ன பேர் வச்சிருந்தாலும் தெரியாது என்று ஒரு 500 வருஷத்துக்கு பிறகு ஒரு காலம் மாறினால் அந்த காலத்தில் நாங்களும் அரபி மொழியில் வைக்கிற பெயர்களை அழித்துவிட்டு தமிழ் மொழியில் பெயர் வைத்து எங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். இது பெயர் வைப்பதற்குரிய காரணம். இரண்டாவது, பெயர் என்பது இடுகுறி பெயர், காரண பெயர் ரெண்டு இருக்கிறது. இடுகுறி பெயர்னா ஏதோ அதை சொல்றதுக்கு ஒன்று வேணும், என்னத்தையாவது ஒன்று வச்சுக்கிட்டா சரி, இதுதான் இருக்கணும் அதான் இருக்கணும் கிடையாது, எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா நாங்க இந்த தௌஹீது ஏன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எங்களுடைய பிரச்சாரம் தௌஹீது பிரச்சாரம். தௌஹீதுனா என்ன அப்படின்னா விரிந்த பொருளை கொண்டிருக்கிற ஒரு வாக்கியம். இறைவனை பற்றி இறைவனுடைய எல்லா தத்துவங்களையும் சுருக்கி சொல்லக்கூடிய ஒற்றை சொல் தௌஹீத் என்பது. தௌஹீத் என்று சொன்னால் அகில உலகத்தையும் படைத்தாளுகிற ஒரே ஒரு இறைவன் தான். அந்த இறைவன் தேவையற்ற இறைவன். அந்த இறைவனுக்கு இணை கிடையாது, அவனுக்கு துணை கிடையாது, அவனுக்கு மனைவி கிடையாது, அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது, அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது, எதுவும் கிடையாது. இத்தனை விரிந்த பொருளை உள்ளடக்கிய ஒரு சொல்லு தௌஹீதுங்கிற சொல்லு. அரபி மொழியில விரிந்த பல பொருட்களை சின்ன வார்த்தையிலும் சொல்லிவிட முடியும். நாங்க இதைத்தான் உலகத்துக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். எங்க மக்கள் மத்தியில கடவுளை பற்றி சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட கடவுளை தான் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அப்போ இது எல்லாத்தையும் எங்க அமைப்புடைய பேரா வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். தமிழ்ல வைக்கிறதுக்கு அப்படி ஒரு சொல்லி இல்லை, அது சிம்பிளா கொண்டு வர முடியாது. அதை எல்லாத்தையும் எழுதணும்னா பெரிய போர்டு வாசிக்கிற மாதிரி வாசிக்கணும், அமைப்பு பெயர் மாதிரி இருக்காது. அதனால அரபியிலே போடுங்க. அதனால தான் கிடைச்சது தமிழ்ல போட்டுருக்கோம். தமிழ்நாடுன்னு போட்டுருக்கோம்ல, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். தமிழ்நாடுங்கிற அரபியா? அரபியில தான் வைக்கணும்னு நோக்கம் இருந்திருந்தா தமிழ்நாட்டையும் வேற மொழிக்கு மாத்திருப்போம்ல. தமிழ்நாடுங்கிற தமிழ்ல வச்சுக்கிட்டோம், தௌஹீதுங்கிறத அரபியில வச்சுக்கிட்டோம். காரணம் என்னன்னா
நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதற்கு அந்த பெயர் தகுதியாக இருக்க வேண்டும். தமிழ் மொழியில் அப்படி விரிவாக சொல்வதற்கு ஒரு சொல் எங்களுக்கு கிடைக்கவில்லை. கடவுள்னு சொல்வீங்க, இறைவன் சொல்வீங்க. இறைவன் என்று சொல்வது உலகத்தில் இந்த கருத்தில் குறிக்குமா? தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் கூட இறைவன் வார்த்தையெல்லாம் சொல்றாங்க. சினிமா நடிக்கிற கடவுளேங்கிறான். சினிமாவில் நடிச்சு டான்ஸ் ஆடி விட்டாரு சூப்பரா, அவருக்கு கடவுளே வாழுங்கிறான். என்ன கடவுளுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சே. அப்ப தமிழ் மொழியில் அந்த இறைவனை பற்றிய வார்த்தைகள் தூய்மையாக பாதுகாக்கப்படாமல் தலைவர்களுக்கு, பெரியவர்களுக்கு, நடிகர்களுக்கு கலப்படம் ஆகிவிட்ட காரணத்தினால் வேற வழி இல்லைன்னு நாங்கள் அரபி மொழியில் வச்சிருக்கிறோம். அரபியில தான் வைக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கமோ விருப்பமோ இல்லை. ஒரு தேவையை கருதி வைக்கப்பட்டிருக்கிற பெயர் ஒன்று. ரெண்டாவது, ஐயா இந்த பெண்களுக்குரிய ஆடையை பற்றி கேட்கிறார்கள். பெண்களுடைய ஆடையை பொறுத்த வரைக்கும் பர்தான்னு சொல்றோம்ல, பர்தான என்ன? முதல்ல அதை நான் சொல்லிடுறேன். அதை சொன்னாலே உங்களுடைய கேள்வியில பாதிக்கு பதில் கிடைச்சிடும். பர்தா என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இருக்கிற, ஒரு குறிப்பிட்ட நிறத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஆடைக்கு பெயர் பர்தா கிடையாது. பேண்ட்னு சொல்றோம், அது குறிப்பிட்ட வடிவத்தில் இருக்கிற ஆடைக்கு பேர் பேண்ட். சட்டைன்னு சொல்றோம், ஆண்களுடைய சட்டை ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சுடிதார்னு சொல்லுவோம், ஒரு குறிப்பிட்ட வடிவத்திற்கு சொல்லப்படுற பெயர். சேலைன்னு சொல்லுவோம், குறிப்பிட்ட வடிவத்துக்குள்ள பெயர். ஆனால் பர்தா என்பது குறிப்பிட்ட வடிவத்திற்கு சொல்லப்படுவதில்லை. பர்தா என்றால் ஒரு பெண் தன்னுடைய முகத்தையும் முன்கையையும் தவிர மற்ற பகுதிகளை மறைத்துக் கொள்வதற்கு பெயர் பர்தா. அது இந்த ட்ரெஸ்ல தான் மறைக்கணும், இப்படி போட்டு தான் மறைக்கணும், இந்த மாதிரி நீளத்தில் தான் மறைக்கணும் அப்படி கிடையாது. நீங்க சேலை உடுத்தி கூட மறைக்கலாம். இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் முஸ்லீம் பெண்கள் சேலையை மட்டுமே பர்தாவாக அணிந்திருக்கிறார்கள். டிஎன்டிஜே நடத்தும் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம். பல்வேறு காரணங்களால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் எத்தனையோ. பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய பிள்ளைகள் தங்கள் மார்க்க கடமைகளை மறந்து அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி எவ்வித ஆதரவும் இல்லாத அனாதைகளாக அடுத்த வேளை உணவுக்கு கூட யாருடைய உதவியையாவது எதிர்நோக்கி காத்திருக்க கூடியவர்களாக மாற்றி விடுகின்றனர். இது போன்ற முதியோர்களை கண்டறிந்து ஆதரவு கரம் நீட்டி வருகிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். அவர்களை தத்தெடுத்து உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து கொடுத்து பராமரிக்கும் சேவையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேற்கொண்டு வருகிறது.